அது நமது மக்கள் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அதுவும் ஒடுக்கப்பட்ட சமுதாய மக்களை புறக்கணிக்கின்ற செயலில் பிஜேபி ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றது. உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், பாராளுமன்ற கட்டிட திறப்பு விழாவிற்கு இந்த நாட்டின் தலைமகளாக இருக்கின்ற ஜனாதிபதியை அழைக்கவில்லை. காரணம், அவர் ஒரு ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர். அதே போன்று ராமர் கோயில் திறப்பு விழாவிற்கும் நமது சமூகத்தைச் சேர்ந்த அந்த ஒடுக்கப்பட்ட பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்த நம்முடைய ஜனாதிபதி அவர்களை அழைக்கவில்லை. இன்னும் தீண்டாமையை ஊக்குவிக்கின்ற செயலிலே ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்ற ஒரு ஆட்சி தான் பிஜேபி ஆட்சியாகும். அப்படிப்பட்ட பிஜேபியை வருகின்ற 4ஆம் தேதியோடு வீட்டிற்கு அனுப்ப நாம் காத்து கொண்டிருக்கின்றோம். ஆகவே நாம் அனைவரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும். இதை விட என்ன வேடிக்கை என்றால், இந்த ராமர் கோயிலுக்குள் கட்டப்பட்டு அதற்குள் வைக்கப்பட்டிருக்கின்ற சிலை என்பது கர்நாடக மாநிலத்தில் உள்ள ராமதாஸ் என்ற ஒரு தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு சொந்தக்காரருடைய நிலத்திலிருந்து வெட்டி எடுக்கப்பட்ட ஒரு சிலை. அந்த சிலையை கொண்டு சென்ற நடராஜன் என்ற கான்ட்ராக்டருக்கு 6 லட்சம் ரூபாய் பேசி சுமார் 1.5 லட்சம் ரூபாய் மட்டுமே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. இப்படிப்பட்ட இந்த 2 வரவை தவிர்த்து விட்டு இந்த விழா அங்கே ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. காரணம், அவர் ஒடுக்கப்பட்ட சமுதாயத்தைச் சேர்ந்தவர் என்பதால். ஆனால் ஜாதி மதம் அதற்கு அப்பாற்பட்டு மொழி உணர்வை மட்டுமே மையமாக வைத்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகங்களுடைய ஆட்சிக்கு நீங்கள் தொடர்ந்து ஆக்கமும் ஊக்கமும் தந்து அதை செயலாற்ற, உங்களுடைய ஒற்றுமையோடு இருந்து செயலாற்ற நீங்கள் அனைவரும் உறுதுணையாக இருக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொண்டு, இந்த சிறப்பாக தம்பி ஜனத்பாபு அவர்கள் செய்திருக்கின்ற இந்த அன்னதான நிகழ்ச்சியை ஆரம்பித்து வைக்கின்றேன். அனைவரும் வந்து உணவருந்தி மனமாற வாழ்த்த வேண்டும், அரசுக்கு பக்கபலமாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதோடு, இங்கே வந்திருக்கின்ற காவல்துறை நண்பர்களும் இங்கே உணவருந்தி செல்ல வேண்டும் என்று பணியோடு கேட்டுக்கொண்டு இந்த விழாவை ஆரம்பித்து வைக்கின்றேன். இந்த வாய்ப்பை கொடுத்த அருமை தம்பி ஜனத்பாபு அவர்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். மைக்கில் பேசுங்க, என்ன போஸ்டிங் பேசணுங்களோ சார்? என்ன போஸ்டிங்? அளவந்தான்குளம் கிளை செயலாளர், மாவட்ட இலக்கிய துணை அது 2 அளவந்தான்